என்ன அண்ணாவுடைய சிறப்பு? அண்ணாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கேட்கணும். அவர் முதலமைச்சர் ஆகிறார், காஞ்சிபுரம்லேருந்து சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வரும்போது காரில் டீசல் இல்லை, வயல் நிற்கிது. அங்கேருந்து அப்போ ஃபோன்லாம் வசதி கிடையாது. நம்ம இன்டர்நெட் வசதி இருக்குன்னு சொல்கிறான்ல பிஜேபிக்காரன். அண்ணா முதலமைச்சர் ஆகும்போது 67 இன்டர்நெட்டிங் இல்லை, செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் கூட கிடையாது. ஒரு ஆளை விட்டு சைக்கிள் எடுத்து அனுப்பி 500 ரூபா பணம் வாங்கிட்டு வந்து இப்போ டீசல் போட்டு அவர் முதலமைச்சர் வர்றார். அப்போ அந்த 500 ரூபா முதலமைச்சர்கிட்ட அவர்கிட்ட கொண்டா கொடுக்குறான்ல, அதை பார்த்த உடனே நீ இறங்க காரை விட்டுன்னு சொல்கிறார். அண்ணா ஏண்ணா, 500 ரூபா பணம் வச்சுருக்க, நீ பெரிய கோடீஸ்வரன், இவ்வளோ பணம் ஏங்கிட்டது எனக்கு போலீஸ் சந்தேகப்படும், வருமானத்துறை சந்தேகப்படும்டான்னு சொன்னவர் தான் அண்ணா. புரியுதா? அன்னைக்கு அப்படி கற்பனை பண்ண முடியுமா? உங்கள் செல்ஃபோனே 20,000 ரூபா இருக்கும், ரீசார்ஜ் அவ்வளோ வரும். அண்ணா எங்கள் ஊர் தொழுதூர், அங்கே ஆறு, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வந்து அந்த ஆற்றுல குளிச்சுட்டு கட்டிருந்த வேட்டி சட்டையை அவரே அலசி அவரே துவைச்சி விட்டு அந்த துண்டை காய போட்டு துண்டை தரையில் போட்டு தொழுதூர் ஆற்றுல புளியமரத்துக்கு கீழே பட்டினவர் தான் அண்ணா. அவர் உருவாக்குனது என்ன தெரியுமா? எளிமை. நான் முக்கியம் இல்லை, இந்த சமூகம் முக்கியம். நான் முக்கியம் இல்லை, இந்த தமிழ் பண்பாடு முக்கியம். நான் முக்கியம் இல்லை, இந்த தமிழ் கலாச்சாரம் முக்கியம். இந்த சமூகம் எப்போதும் அறிவார்ந்த சமூகமாக இருக்க வேண்டும். மூட நம்பிக்கை உள்ள சமூகமாக, மூட நம்பிக்கை பின்பற்றுற சமூகம் ஒருபோதும் இருக்கக்கூடாதுன்னு போராடினவர் தான் அண்ணா. அவருடைய கொள்கையை தான் இங்கே நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் அன்று வந்தது.